சரி, நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நம்ம 1 பேதுரு புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 1 பேதுரு புஸ்தகம் ஒரு ப்ரீஃபேஸை கொடுத்துட்டு என்ன காரியத்தை நாம் தியானித்தோம் என்பதை சொல்லிவிட்டு நேரடியாக இன்னைக்கு வசனத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த 1 பேதுரு புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 1 பேதுரு புஸ்தகம் விசுவாசிகள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது ரோம அரசாட்சியின் கீழாக அங்கங்கே எல்லாரும் சிதறி இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஆண்டவரை ஏன்டா நம்ம ஏத்துக்கிட்டோம், எதுக்கு இந்த ஆண்டவர் நமக்கு, இந்த ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கஷ்டத்தோடு, ஐயோ நம்ம இனி நம்ம வனாந்தரத்தில் அலையிற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில இனி நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்தவர்களாய் இருக்கிற விசுவாசிகளிடத்துல எழுதப்படுகிற ஒரு லெட்டர் தான் இந்த புஸ்தகம், இந்த 1 பேதுரு புஸ்தகம். அப்ப இந்த புஸ்தகத்துல முதல் பேதுரு என்ன எழுதுறார் அப்படின்னா, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை உண்டு. இந்த மாலை வேளையில சொல்லுகிறேன், வாரம் இதோட ஒரு 5-6 வாரம் நினைக்கிறேன், தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் இதே புஸ்தகத்தை எடுக்கும் போதெல்லாம் ஆரம்பத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. யூ ஹேவ் ஹோப். எத்தனை பேர் சொல்றீங்க ஐ ஹேவ் ஹோப்? சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா, ஐ ஹேவ் ஹோப். நான் அடிக்கடி எனக்கு அந்த வார்த்தை நான் சொல்லிக்குவேன், ஐ ஹேவ் ஹோப். எதையாவது தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஜெனிஃபர் எதையாவது சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீங்க இப்படி பண்ணிட கூடாது, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும் போது என் மனசுல ஒரு வார்த்தை தோணும், I have hope because he is still not done with me. என்னோடு இன்னும் அவர் காரியத்தை என்னோடு எனக்குள்ளே இன்னும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால் எனக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாதைகளை நீங்க கடந்து போனாலும் சரி, உங்களுக்கும் நம்பிக்கை உண்டு, நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, சில நேரத்துல ஒரு சில நம்பிக்கை எல்லாம் இழந்து போன நம்பிக்கை அல்லது செத்து போன நம்பிக்கையா இருக்கும். இப்ப திடீர்னு நான் உட்காந்து எங்க அப்பா திரும்ப உயிரோட வருவார் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அவர் செத்து ஒரு 6 வருஷம் ஆச்சு, 6 வருஷமா 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப நான் எங்க அப்பா திரும்ப இன்னைக்கு உயிரோட நீங்க இங்க உட்காருவாரு அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன்னா, அது சரியான நம்பிக்கையா இல்ல செத்து போன நம்பிக்கையா? செத்து போன நம்பிக்கை. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிற நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், ஜீவன் உள்ள நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா, நமக்கு ஒரு கைவேலை அல்லாத ஒரு பொன் வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பொன் வீட்டுக்கு நாம் எல்லாரும் போக போகிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டு. அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்படின்னா, அது ஜீவனுள்ள நம்பிக்கை. இட் இஸ் நாட் a dead hope, it is a living hope. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா பரலோகத்துக்கு வர. எல்லாரும் கையை தூக்குங்க. we will all be surely there. அக்கா தூக்குங்க. we will all surely there. நான் சொல்றேன், நம்ம நிறைய நேரத்துல எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் நல்லவனா இல்ல, நான் கெட்டவனா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லவனா இருந்தா நான் பரலோகத்துக்கு போயிருவேன், கெட்டவனா இருந்தா நரகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நல்லவன் கெட்டவன் பார்த்து பரலோகத்துக்கு கூப்பிடுறதில்லை. எதை தெரியுமா பாக்குறாரு? என் மேல இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இருக்கா இல்லையா, அதுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவனா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தனம்? அதுக்கு பேர் என்னது? கொழுப்பு. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்றுக்கொண்டதை பார்த்து அவர் நம்மை நல்லவர்களாக அவர் மாற்றுகிறார். அதுல இடையில ஒரு சிலருக்கு நம்ம தவறுவோம். ஆனால் தவறுகள் மத்தியில அவர் ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கிறனால் நாம் நிச்சயமாக நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறோம். இந்த ராத்திரியில உள்ள வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு போவோமா? சொல்லுங்க கொஞ்சமா சத்தமா. போவோம், நிச்சயமா போவோம். அப்ப இது ஜீவன் உள்ள நம்பிக்கையா இருக்கிறபடினால பேதுரு இந்த ஜனங்களுக்கு என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஜீவன் உள்ள நம்பிக்கை இருக்குப்பா, அதனால ஜீவனா இருக்கிறது, எவ்ரிதிங் தட் இஸ் லிவிங் will do an action. நான் உயிரோட இருக்கேன்னா செத்துட்டேனா? நான் உயிரோட இருக்கிறேன். அப்ப நான் உயிரோட இருக்கிறனால தான் உங்களுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால், அது ஜீவன் உள்ள நம்பிக்கையா இருக்குமானால், அது என்ன பண்ணும்னா ஒரு சில கிரியைகளை செய்யும். இட் will do some actions. எப்படிப்பட்ட ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னா, அந்த 1 பேதுரு 13வது அதிகாரம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நீங்க உங்க ஓட்டத்தை ஓடுங்க அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெங்கெல்லாம் தவறி போயிட்டு இருக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகி போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில, அதெல்லாம் சரி பண்ணுங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறதுனால நம்முடைய லூசன்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணுங்க. லூசன்ஸ் ஏன் அப்படி நம்பிக்கை இருக்கனால லூசன்ஸை டைட் பண்ணோம்னா, நான் இப்ப நல்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, என்ன ட்ரெஸ் சொல்றது, ஒரு லுங்கி
லுங்கின்னு வச்சுக்கோங்க, லுங்கி இல்லாட்டி ஒரு நைட்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு நைட்டி என் காலுக்கும் கீழே தரைஞ்சிக்கிட்டு போகுது, அதை போட்டு நான் ஓட முடியுமா? ஓட முடியுமா சொல்லுங்க? ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறாங்க, ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் இப்ப இல்ல FIFA நடக்குது, FIFAல ஓடுறவனுங்க எல்லாம் ஒரு நைட்டியை போட்டு ஓடனா அப்படி இருக்கும், ஒருத்தன் கூட ஓட முடியாது. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் எது இருக்கோ அவங்க எல்லாம் வந்து லூசன்ஸ் எல்லாம் டைட் பண்ணி கரெக்டா அதற்கு ஏற்ற அணிகலன்களோடு அவர்கள் ஓடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், அந்த தேசத்துக்கு சீக்கிரம் போக போறோம், அதுதான் நம்ம நம்பிக்கை. அப்ப அந்த தேசத்துக்கு சீக்கிரம் போகிறவங்க இந்த தேசத்திலேயே இருக்கிற மாதிரி இல்ல இங்கே உட்காந்து நைட் தூங்குறதுக்கு லாங் ட்ரெஸ்ஸஸ் போட்டு தூங்கினா ஓகே, உட்காந்து சாப்பிடுறதுக்கு லாங் ட்ரெஸ்ஸஸ் போட்டா ஓகே. ஆனா நம்ம இப்ப எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஓடுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஓடுகிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்ப ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவன் எவனும் தன் சரீரத்தை அடக்கி, இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த FIFAல விளையாடுறவங்க எல்லாம் என்ன சாப்பிட்டு இருப்பாங்க காலையில? அக்கா நர்சக்கா சொல்லுங்க, என்ன சாப்பிட்டு இருப்பாங்க? ஹெல்தி ஃபுட் சாப்பிடுவாங்களா, இல்ல காலையில நல்லா விளையாடுறதுக்கு முன்னாடி நல்லா பிரியாணி, சில்லி சிக்கனு, கொஞ்சம் பழம், கொஞ்சம் ஸ்வீட்டு, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓடினா எப்படி இருக்கும்? அவனால ஓட முடியாது. 2 ஓட்டம் ஓடிட்டு அதுக்கப்புறம் இது தாவீது சொன்ன மாதிரி இது எனக்குரிய தாவீது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சவுலோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தாவீது நேரா போய் கோலியாத்தை போடுறதுக்காக போனான். அப்ப அவனுக்கு போட்டு நடக்க முடியல. அப்ப அவன் என்ன சொன்னா, இந்த அப்பியாசம் எனக்குரியது அல்ல, திஸ் இஸ் நாட் மை ட்ரெஸ். நிறைய நேரத்துல ஏன் வருத்தம், ஏன் கவலைகள், ஏன் பாடுகள், ஏன்னா நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை பார்த்து அவர்கள் வாழ்க்கையை போல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். Don't wear others' costume. Don't wear inappropriate dress. Wear the dress that will help you run. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எது அந்த தேசத்திற்கு ஓடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்குமோ அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சந்தோஷத்தோடு ஓடுங்கள். நாம் ஓடுவதற்கு அழைக்கப்பட்டோம் இப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அது கூட இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்றாரு. I am holy, be holy for I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு முதல் காரியத்தை சொல்லி, நான் உங்களை மீட்டுக் கொண்டது நீங்க ஏதாவது வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் வாங்கப்பட்ட பொருள் அல்ல, மாறாக ரத்தத்தை கொடுத்து ஆண்டவருடைய ரத்தத்தினால் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டவர்கள், அதே போல வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி முதல் அதிகாரத்தை முடிக்கிறார். 2வது அதிகாரத்திற்கு வரும்போது என்ன காரியத்தை சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய புளிப்பை விட்டு leave your leaven of your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற துர்குணம், பொல்லாப்பு, கசப்பு, வெறுப்பு, பொறாமை இவைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க ஓடுங்க. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். போகும்போது அப்படி புறப்பட்டவங்கள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வனாந்தரத்துல நடுவுல இருக்கும்போது எல்லாம் அவங்கள்ட்ட இருக்க பிடிச்சதெல்லாம் தூக்கி போடுங்கன்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் எகிப்துல இருந்தோம், இந்த உலகத்துல இருந்தோம், இந்த உலகத்தினுடைய பாவங்கள் நம்மை பிடித்திருந்தது, இந்த உலகத்தினுடைய அக்கிரமங்கள் நம்மை பிடித்திருந்தது. இப்பொழுது கானான் தேசத்திற்கு போகிறோம். அப்படி கானான் தேசத்திற்கு போகும்போது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்க பிடிப்பெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன் பிடிப்பை தூக்கி போடுங்க? ஏன்னா அவர் ரத்தம் என் மேல பூசப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் நான் நல்லவன் அப்படிங்கறதுனால ஆண்டவர் என்ன தெரிந்து கொள்ளல, ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தல, நான் கேடு கெட்டவன், டேவிட் கேடு கெட்டவன் ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால அவர் எனக்காக மரித்தார், எனக்கு ரத்தம் கொடுத்தார், அந்த ரத்தத்தை பூசினதுனால நான் இன்னும் கேடு கெட்டவன் தான். ஸ்டில் ஐ அம் பேட், பட் ஐ அம் கேரிங் த மார்க் ஆஃப் கிரைஸ்ட். அந்த மார்க் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கனால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் இருக்கிறதுனால என்னை அவர் பரலோகம் என்னை பரிசுத்தவானாய் பார்க்கிறது. ஆனா இத மார்க்க போட்டுட்டு மார்க்க போட்டு ஓடுற அந்த வாழ்க்கையில அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கிறனா, அந்த மார்க்கு இருக்கிறனால மாத்திரம் பரிசுத்தவானா இருக்கிறது மாத்திரம் இல்ல, என் வாழ்க்கையே பரிசுத்தவானாக மாற வேண்டும். அதனால புளிப்பெல்லாம் தூக்கி போடுங்க. புளிப்பெல்லாம் தூக்கி போடலாமா சொல்லுங்க? புளிச்ச மாவு ஒரு ஆரம்பத்தில் லைட்டா புளிச்சா வைக்கலாம், அதே ரொம்ப புளிச்சிருச்சுன்னா தூக்கி குப்பையில தான் போடணும். அப்போ ஒரு கட்டத்துல நம்முடைய புளிப்புகளை தூக்கி போடலாம் வேண்டும். நாம் ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக தம்முடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். புளிப்பு தூக்கி போடுங்க. அடுத்து புளிப்பு தூக்கி போட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தேசமாக ஆண்டவர் அவர்களை மாற்றினார். God made them as a nation. Until then they were called the sons of Jacob. யாக்கோபினுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த காரிய புளிப்புலால் அந்த அப்பத்தை எல்லாரும் அவங்க தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்களை ஒரு தேசமாக ஆண்டவர் அவர்களை மாற்றிவிட்டார்.
தேசமாய் ஆண்டவர்களை மாற்றும் போது அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். அப்போ ஒரு தேசமாய் மாற்றப்பட்டது எப்ப அப்படின்னா ரூல்ஸ், ரெகுலேஷன், லாஸ், பைலாஸ், லெஜிஸ்லேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரி இஸ் நாட் அ கண்ட்ரி. ஒரு தேசம் எப்பொழுது ஆண்டவர் பார்வையில, இந்த வேதத்தின் பார்வையில எப்பொழுது ஒரு தேசம் அது தேசமா இருக்கும் என்றால் கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் போது. நான் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் தேசங்களாய் மாற்றுவார். எப்ப தெரியுமா? when God resides in us. கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் போது நம்மை தனி மனிதனாக கர்த்தர் பார்ப்பதில்லை. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஒரு தேசமாக, ஒரு நேஷனாக பார்க்கிறார். ஆபிரகாம் ஒரு மனுஷனா பலரா? ஆபிரகாம் சொல்லுங்க, ஒரே ஒரு மனுஷன் தான், அவனுக்கு பிள்ளையே பிறகல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேசங்களுக்கு நீ தகப்பனாகன்றாங்க, ஒரு பிள்ளை கூட இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேசங்களுக்கு தகப்பனா. ஏன்? he built altar in his life. ஆண்டவரை அவனுடைய வாழ்க்கையின் மையமாக வைத்துக் கொண்டார். அந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையின் மையமாக வையுங்கள். வைத்தால் கர்த்தர் உங்களை தேசமாக மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமா நம்மை தேசமாக மாற்றுவார். அப்படி தேசமாய் மாற்றினதுக்கு அப்புறம் இதோட 2வது அதிகாரத்தை முடிக்கிறாரு. 3வது அதிகாரத்துக்கு வரும்போது தேசமாய் மாற்றப்பட்ட ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், தேசமாய் மாறினவர்கள் எப்படி அந்த தேசத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்க பெரிய தேசம் ஆயிட்டீங்க, ஆனா அந்த தேசத்துக்கு போய் நீங்க குடியிருக்கும் போது நீங்க பராரிகளா, பரதேசிகளாய் அங்கே வனாந்தரத்துல அலைந்து திரிந்ததை நீங்கள் மறந்து விடாதீர்கள். டோன்ட் பிகம் ப்ரவுட். ஒரு நாள்ல நம்ம நடந்து வந்த பாதைகள், நம்ம கடந்து போன அந்த கடினமான சூழ்நிலைகளை மறந்து விடாதீர்கள். அந்த வழியில ஆண்டவர் உங்களை நடத்தினார் என்பதை குறித்து எச்சரிக்கையா இருந்து, உங்களுக்கு யாராவது உங்க மேல கஷ்டத்தை கொடுக்குறாங்க, பாடுகளை கொடுக்குறாங்க, உங்களை கடினமாய் நடத்துகிறார்கள் என்றாலும் கூட அவர்களிடத்திலும் அடங்கி வாங்க. ஏன் அப்படின்னா எல்லாவற்றையும் நியாயந்திருக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப 4வது அதிகாரம் தான் இன்னைக்கு நம்முடைய தலைப்புக்குள்ளாக நாம் வருகிறோம். இந்த 4வது அதிகாரத்துல வரும்போது 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது முடிவு சமீபமா இருக்கிறது. end is very much near for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்துச்சு. அந்த முடிவு வந்துட்டதுனால நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த 4வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல அங்கே பேதுரு சொல்லி அதை ஒட்டி மேல இருக்கிற வசனங்களையும் கீழே இருக்கிற வசனங்களையும் அவர் ஒன்று சேர்க்கிறார். அப்ப இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், எத்தனை பேர் இந்த நியூ இயர் வந்தப்ப நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தீங்க? யாராவது எடுத்தீங்களா? சரி, யாருமே எடுக்கல. இதுக்கு முன்னாடி யாராவது எடுத்த பழக்கம்? ஓகே, சுகினிக்கு இருக்கு. வேற என்னைக்காவது? நான் வருஷம் ரெசல்யூஷன் எடுப்பேன். இப்ப எடுக்கிறது இல்லை. முந்திலாம் வருஷம் எடுப்பேன். அதுல முக்கியமான ஒண்ணு வந்து டெய்லி பைபிள் வாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுப்பேன். அப்புறம் வருஷங்கள்ல வந்து முதல் மாசம், 2வது மாசம் வரும், 3வது மாசத்துல இருந்து திரும்ப ஸ்டாப் ஆகும். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையில சமீப நாட்கள கன்சிஸ்டன்டா வாசிக்கிற கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறாரு. பட் ஆனா நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், when something starts newly, ஏதாவது ஒன்று புதிதாய் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட். அக்கா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஒரு ஹெட் நர்ஸா உங்களை ப்ரமோஷன் கொடுத்து உங்களுக்கு புதுசா ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. எப்படிக்கா இருக்கும் உங்களுக்கு? பாருங்க, சிரிப்பா பாருங்க. அப்படி ஆரம்பங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் சந்தோஷம் தான். ஒரு புது வீடு கட்டினா சந்தோஷம், ஒரு புது வேலைக்கு போனா நமக்கு சந்தோஷம், ஒரு புது கார் வாங்கினா நமக்கு சந்தோஷம். எது நம்ம வாழ்க்கையில புது ஒண்ணு வேணும், ரொம்ப எல்லாம் வேணும். ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு அதை போட்டோம்னா, இந்த ஜெரமி இருக்கானே, இவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்னைக்கு அந்த ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ் போடுற வரைக்கும் can I wear this today? Can I wear this today? அப்படின்னு அந்த ட்ரெஸ் போடுற வரைக்கும் அவனுக்கு அந்த புது ட்ரெஸ் மேல ஒரு சந்தோஷம். அப்ப எல்லா துவக்கங்களும் நமக்கு சந்தோஷம் தான். இந்த உலகத்துல இருக்கிற நமக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லா துவக்கங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனால் இந்த வேதாகமத்தின் பார்வையில the perception of Bible is different. வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், ஒரு காரியத்தின் அப்படியே மேல பார்த்து வச்சிருங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன்
முடிவு நல்லது. இதுதான் பைபிள் பெர்செப்ஷன். The perception of Bible is totally different from our perception and the perception of this world. ஒரு காரியம் துவங்குறத விட அந்த காரியம் முடிக்கிறது நல்லது. இன்னொரு வசனத்துல பார்த்தா பசங்க 7:2ல விருந்து வீட்டுக்கு போகிறத பார்க்கணும். எந்த வீட்டுக்கு போறது நல்லது? துக்க வீட்டுக்கு போறது நல்லது. அப்ப வேதாகமத்திலே எது ஆண்டவர் ரொம்ப முக்கியமா மையப்படுத்தி பார்க்கிறார் அப்படின்னா ஆரம்பங்களை பார்ப்பதில்லை. ஆரம்பங்கள் நிறைய நேரத்துல ஆரம்பங்கள் எப்படி இருக்குன்னா அற்பமான ஆரம்பங்கள். நம்முடைய ஆரம்பங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இந்த கண்ட்ரிக்குள்ள வந்தப்ப நம்முடைய ஆரம்பங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ரொம்ப அற்பமான ஆரம்பங்களா இருக்கும். நிறைய நேரத்துல ஜெரமிட்டு நான் சொல்லுவேன், கால் வைக்க முடியாத இடத்துல ஒரு சில நேரத்துக்கு தலை வைக்க வேண்டியது இருந்துச்சுடா இந்த ஊருக்கு வந்தப்ப அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நம்முடைய ஆரம்பங்கள் அற்பமான ஒரு மோசமான ஒரு ஆரம்பங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பங்களா அசட்டை பண்ணாதீங்க. ஆனா ஏன் அப்படின்னா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய முடிவை எல்லாம் சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவார். அப்ப வேதாகமம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் நம்முடைய முடிவுக்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிற்கு வேதாகம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு என்கிற நம்முடைய முற்பிதா 49:1 பின்பு தன் குமாரரை, ஆதியாகமம் 49:1 பின்பு யாக்கோபு தன் குமாரரை வரவழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், பிற்காலத்தில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்ற இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கடைசி நாட்களில் நிறைவேறும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி முற்பிதா, நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு அவர் சாகர நேரத்துல பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, he was interested about the last days, கடைசி நாட்களை குறித்து அவர் மிகவும் யோசனை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து இன்னும் நம்ம இதுல பார்க்கும்போது வேதாகமத்துல தொடர்ந்து பார்க்கும்போது எதை குறித்து தீர்க்க தரிசனங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா எசேக்கியேல் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம், இது எல்லா புஸ்தகத்திலும் அதிகமா எதை பற்றி பேசப்பட்டிருக்குன்னா இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து, நம்முடைய முடிவை குறித்து. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், வேதாகம் எதை மையப்படுத்துகிறது என்றால் முடிவை குறித்து மையப்படுத்துகிறது. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நம்ம எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்துட்டோம். இப்ப நம்முடைய ஆரம்பங்கள் நம்ம ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம முடிவை குறித்து நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய முடிவை குறித்து நம்ம யோசனை உள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த உலகத்துல ஆரம்பிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதிகாரங்களுக்கு முடிவு உண்டு. நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில, அங்க நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில அவருடைய நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு பெல்சாத்சார் வந்து அங்க அரசனா இருக்கிறாரு. பெல்சாத்சார் அரசனா இருக்கும்போது எனக்கு முடிவே இல்லை, நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. பார்ட்டி பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஒரு கரம், ஒரு கைகள் வந்து பரலோகத்துல, சாரி அந்த செவுத்துல எழுதுகிறது. ஒரு பார்ட்டி ஸ்டால்ல, ஆலயத்துக்குள்ள ஒரு பார்ட்டி பண்ணல, சாரி ஆலயத்தில் உள்ள அந்த பொருட்களை வைத்து அவருடைய பார்ட்டி பிளேஸ்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு விரல் வந்து செவுத்துல எழுதுறது, மேனே மேனே தெக்கேல் உபாசின் அப்படின்னு எழுதி, உன் ராஜ்யத்தை, உன் நாட்களை குறைத்து போட்டேன், உனக்கு முடிவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவை அன்றைய தினம் ராத்திரியிலேயே அந்த மனுஷனுக்கு முடிவை கொண்டு வந்தார். அப்ப பெரிய சாம்ராஜ்யங்கள் ஒரே நாளிலே சில மணி நேரங்களிலே அங்கே முடிவு பெற்றுவிடும். அடுத்து நம்முடைய சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். நாம் கட்டி வைத்திருக்கிற பெரிய வீடுகள், மாளிகைகள், இவைகள் கூட ஆமோஸ் 3:5 வாசிக்கும் போது பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஏதோ நம்ம சேர்த்து வைத்த காரியங்கள், நம்ம பொண்ணும் பொருள், இதுக்கு மாத்திரம் முடிவல்ல, நீதிமானுக்கும் முடிவு உண்டு. righteous man also has an end. நீதிமானுக்கும் முடிவு உண்டு, துன்மார்க்கனுக்கும் முடிவு உண்டு. ஆனா நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய சங்கீதம் 37:37 வாசிக்கிறோம், அவனுடைய முடிவு சமாதானமா இருக்கும் என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்குமானா, அவனுடைய தீபம் அணைந்து போகும். அவனுக்கு நல்ல முடிவு இருக்காது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இருக்காது. அவனுடைய தீபம் அணைந்து போகும். திடீர்னு சடுதியாய் அவன் மேல் மரணங்களோ இல்ல எப்படிப்பட்ட முடிவுகள் அவனுக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் துன்மார்க்கனுடைய முடிவு நிச்சயமற்ற முடிவா இருக்கும். இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், are you aware of your end? Are you conscious about your end? உங்கள் முடிவை குறித்து கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோமா? எத்தனை நாளைக்கு ஓடிட போறோம்?
இந்த ஃபேஸ்புக்ல இந்த யூடியூப்ல எல்லாம் சமயத்துல ஒரு சில வீடியோ போடுவாங்க. இந்த வீடியோ பாப்பாய் வரும். நல்லா உட்காந்துட்டு இருப்பான் ஒரு மனுஷன், உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருப்பான். அப்படியே அப்படி தலை சுத்தரமா இருக்கான், அப்படியே கீழே விடுவான், அவ்வளவுதான். நான் சொல்லுகிறேன், மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கும், எனக்கும் சம்பவிக்கும், உங்களுக்கும் சம்பவிக்கும். எப்ப சம்பவிக்கும் தெரியாது, எப்ப அவர் நம்மளுக்கு டக்குன்னு கூப்பிடுவாருன்னு தெரியாது. மரணத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். Be aware, be conscious about your end. ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். என்னாகும் புஸ்தகம் 23:10. அவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசினா, பிழையாம் அப்படின்னு சொல்ற தீர்க்கதரிசி. அவன் பொருளாசைக்காக பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. நீங்க நம்ம ஊரில் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. மேரி அக்காவை பார்த்து திடீர்னு வந்து, அக்கா உங்களுக்கு நாளைக்கு ஆண்டவர் ஒரு புது காரை கொடுக்க போறாருன்னு எனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லலாம். உங்களை எப்படியாவது சர்ச்சுக்குள்ள நான் தக்க வச்சுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாரம் உங்களுக்கு அங்க பக்கத்துல வந்து உங்களை மேல நின்று உங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி தீர்க்க பொய் தீர்க்க தரிசனம். ஆனால் அப்படி ஒரு பொய் தீர்க்க தரிசியாகிய பிள்ளையவன் கூட எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றான் அப்படின்னா, அவன் ஒரு ஜெபம் பண்றான். அவன் தீர்க்க தரிசி, அவன் பொய் தீர்க்க தரிசி தான். ஆனா அந்த தீர்க்க தரிசி எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னா, நீதிமான் மரிக்கிற மாதிரி மரிக்கணும் ஆண்டவரே, let me die like a righteous man. என்னுடைய முடிவு ஒரு நல்லவன் மரிக்கிறது போல என்னுடைய முடிவு இருக்கட்டும். ராத்திரியில சொல்லுகிறேன், உங்கள் முடிவை குறித்து கரிசனை உள்ளவர்களாக, உங்கள் முடிவை குறித்து கான்சியஸா இருங்க. இன்னும் தொடர்ந்து வேதாகமத்தில் அப்படி பார்க்கும்போது முடிவு எல்லா மனிதனுக்கும் உண்டு. இப்ப பேதுரு எழுதுறாரு, என்ன எழுதுறாரு அப்படின்னா 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுதுப்பா. கலாத்தியரை பார்த்து எழுதுறாரு, புத்திராத கலாத்தியரே, ஆவியில ஆரம்பத்தை நீங்க மாம்சத்திலேயே முடிக்க போறீங்க. இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ங்கறத சொல்றேன். You should know the real meaning of why Galatians were அங்க பேதுரு ஏன் கலாத்தியரை அப்படி திட்டுறாருங்கறத தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஆவியில ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்ச்சுக்குள்ள வந்தாங்க, நல்லா காணிக்கை கொடுத்தாங்க, நிறைய ஆண்டவரை தேடினாங்க. அது இல்ல. ஆவியில ஆரம்பித்த நீங்கள் அப்படின்னா, they placed their faith, their salvation, அவங்க ரட்சிப்புக்காக அவங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் முயற்சி செய்யாமல் ஆண்டவர் பேர்ல வைத்தார்கள். இப்ப நாட்கள் போகுது, போக 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 எங்க அவங்க கொண்டு போய் அவங்களுடைய நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நாட்கள் போக போக எங்க போயிட்டாங்க அப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணா நான் ரட்சிக்கப்பட்டுருவேன், if I will be circumcision எனக்கு நடந்துச்சுன்னா நான் ரட்சிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர்கள் சர்க்கம்சிஷனை நோக்கி தேடி போனாங்க. இது நம்ம வாழ்க்கையில் இப்படிதான் பண்றோம். ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு நம்ம வரும்போது, ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு வாழ்க்கை, நீங்க தான் எனக்கு எல்லாம் நம்ம சொல்றோம். காலங்கள் ஓட 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 நமக்கு கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு கைபலனை கொடுக்கும் போது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேலையும் நம்முடைய திறமைகள் மேலையும் நம்ம ஜெபத்தின் மேல நிறைய நேரத்துல ரிலை ஆன் அவர் பிரேயர்ஸ், நம்ம உபவாசம் பண்றதுனால, நம்ம ஜெபம் பண்றதுனால, நிறைய பைபிள் வாசிக்கிறதுனால, நிறைய பிரசங்கம் பண்றதுனால, தான தர்மங்கள் செய்யறதுனால, இதனால எல்லாம் பரலோகத்துக்கு போக நம்ம நினைக்க கூடாது. The reason that we go to heaven is just because he has died for us and he has given us the last drop of blood and I trust on him. அதுக்காக ஜெபம் பண்ணாம இருக்கலாமா, அப்ப ஜெபம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற இல்ல, ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்க ஜெபம் உங்களை கொண்டு போய் விட்டுருன்னு நினைக்காதீங்க. எது உங்களை கொண்டு போய் விடுனா, அவர் எனக்காக மரித்தார், அவருடைய மரணத்தின் மேல நான் வைத்திருக்கிற விசுவாசம், the faith that I have will take me there. அப்ப இப்ப இவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துருச்சு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா. சரி, இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின், இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, முடிவு வந்துருச்சு, ஓகே, ஆனா ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு இவர் சொல்றாரு. ஏன் முடிவுக்கும் ஜெபத்திற்கும் என்ன சம்பந்தம்? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எண்ட் அண்ட் பிரேயர்? அப்ப இந்த கடைசி நாட்கள், இந்த முடிவின் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கும் என்று பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து பிசாசு உக்கிரம் உள்ளவனாய் மாறுவான். He will become so fierce. பிசாசு இந்த கடைசி நாட்கள்ல, இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக பிசாசு எப்படி மாறி போவான் என்றால், உக்கிரம் உள்ளவனாய் மாறி போவான்.
இன்னும் ஒரு சில வசனங்கள் இந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். லவ் வில் பி என்ன சொல்றது, அன்பில தாழ்ச்சி உண்டாகும். அங்கே என்ன சொல்றது, இன்னும் சொல்ல போனா lawlessness will increase and love of many will grow cold. அங்கே அன்பு இல்லாமல் போன நாட்களுக்குள்ளாக கடந்து போகும். இன்னும் அப்படியே அந்த வசனத்துல வாசிக்கும் போது, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் எப்படிப்பட்ட மனுஷங்களா மாறிடுவாங்க அப்படின்னு வாசிக்கும் போது, மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாபம் சொல்லுகிறவர்களையும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியம் இல்லாமல் சுபபோக பிரியவர்களாய் மாறி போவாங்க. இது கடைசி காலத்துல நடக்கும். எத்தனை பேர் இந்த நியூஸ் படிச்சீங்கன்னு தெரியல. நான் இங்கிலீஷ் ஆராதனையில சொன்னேன். சமீபத்துல கேரளால ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 8 மாச குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கு. என்னன்னா, சாப்பிடும் போது குழந்தைக்கு விக்கி செத்துட்டான். விக்கேசி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் டாக்டருக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க, குழந்தை செத்து போயிடுச்சுமா, நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் டாக்டருக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே, அந்த குழந்தைக்கு அந்த 3 ஃபிராக்சரா 8 ஃபிராக்சரா தெரியல, 91 காயங்கள் சரீரத்தில் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 8 ஃபிராக்சர் நடந்திருக்கு. என்னன்னு அப்புறம் தோண்டி விசாரிச்சு பார்த்தா, இந்த அம்மாவும் அவனுடைய இல்லெஜிட்டிமேட் ஹஸ்பண்ட் கள்ளக்காதலனும் சேர்ந்து இந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி அடிச்சு 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 நினைச்சு பாருங்க, 8 மாத குழந்தைக்கு இத்தனை பிராக்சரும் இத்தனை காயமும் பண்ணுவதற்கு நாய்க்கு கூட நம்மளால வந்து ஒரு அடியை போல இன்னொரு அடி கொஞ்சம் வேகமா கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு நாய்க்கு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மனசு ஐயோ இப்படி அடிச்சுக்கிட்டோமே அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு 8 மாச குழந்தைக்கு இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னா, ஐ கேன் அஷ்யூர் யூ, கடைசி நாட்களில் இருக்கிறோம், பொல்லாத நாட்களில் இருக்கிறோம். இன்னைக்கு வர நியூஸ்ல இங்க இருக்கிற நியூஸ் நான் பெருசா படிக்கிறது இல்லை. எனக்கு நான் இந்த இன்னும் ஐ எம் ஸ்டில் இந்தியன். அதனால இந்தியாவில் இருக்கிற இந்த நியூஸை நிறைய நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். 3 வயசு 6 வயசு 2 வயசு தாறுமாறை அவங்களோட ஒரு சில மரணங்கள் எல்லாம் கேட்கும்போது, என்னடா இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா, எப்படி இவர்களால் இந்த காரியம் எல்லாம் செய்ய முடிகிறது அப்படிங்கிற அளவுக்கு பொல்லாத கொடிய காரியங்கள் இந்த தேசத்துலயும் கண்டிப்பா நடக்குது. இட் இஸ் ஆல் அண்டர் கவர். இந்த தேசத்துல சமீப நாட்களுக்கு முன்னாக ஒரு குழந்தைய டாக்டரை பார்த்து அதுக்கப்புறம் ஃபேக்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, தத்தெடுத்த குழந்தைய ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். குழந்தைய தத்தெடுக்கிறேன், நான் ஃபாஸ்ட் பண்றேன்னு கூப்பிட்டு அந்த குழந்தைய ஒருத்தன் அபியூஸ் பண்ணி அதை சாப்பாடு போடாம அந்த குழந்தை டாய்லெட்ல தலைமையில வச்சு பக்கத்து வீட்டுல போய் கெஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த தேசத்தில் நடக்குது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கொடிய காலங்களுக்குள்ளாக வந்து விட்டோம், முடிவு சமீபமாக இருக்கிறது. அப்ப ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், கொடிய காலங்கள் நிச்சயமாக வரும். God has appointed this evil days in our life. ஏன்னா பிசாசுக்கு கொஞ்ச காலம் தான், அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி நித்திய அக்கினியில போட போறாங்கன்னு சொல்லி அவன் உக்கிரமாய் ஜனங்களை அவன் திசை திருப்பி பொல்லாத காரியங்களிலே ஈடுபடுவதற்கு அவர்களை விட்டுக் கொடுக்கிறான். அந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், பிசாசுக்கு இடம் விடாமல் இருங்க. பிசாசு கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், உள்ள நுழைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல நம்ம கெட்டவனை மோசமானவனை மாற்ற மாட்டான். இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இந்த தவளையை தூக்கி ஒரு கொதிக்கிற தண்ணி, அதுல ஒரு தவளையை தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொதிக்குது தண்ணி, அதுல ஒரு தவளையை தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? தவளை செத்துரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? டபக்குன்னு தூக்கும். ஆனா அதே தவளைய நல்லா சில்லு தண்ணிக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சூடு எடுத்து என்ன ஆகும்? நல்லா சுகமா இருக்குன்னு சாகர வரைக்கும் உள்ள உட்கார். இதுதாங்க பாவம். இந்த பாவத்தின் வஞ்சனை எப்படிப்பட்டது என்றால், கொஞ்சம் கொஞ்சமாய் ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில. சில நேரத்துல பாவம் கூட நம்ம நினைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காரியங்களில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மள முடிச்சிடும். இன்னைக்கு ராத்திரி வேளையில சபைக்கு நான் சொல்லுகிறேன், beware of sin. பாவம் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death.
இந்த கடைசி நாட்களில பிசாசு வஞ்சனையாய் ஜனங்களுக்குள்ள தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரர்கள், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள். இந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்ல கூட நம்ம பேர் வந்துடக்கூடாது. இவன் வீம்பு பிடிச்சவன் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. இந்த டேவிட்டா அவன் வந்து ஒரு இச்சையடக்கம் இல்லாதவங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து இந்த லிஸ்ட்ல இருக்க ஒன்று நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. அப்ப ஏன் ஜெபம் பண்ண வேணும் அப்படின்னா, மத்தேயு 26:41 வசனம் வாசிக்கிற வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்ன பண்ணும்? ஜெபம் என்ன பண்ணும்? பாவத்துக்கு உங்களை தப்பு வைக்கும். If you want to escape sin, pray. உங்க வாழ்க்கையில ஜெபம் எதுக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்க எதுவும் செய்யலங்க, நான் ஜெபம் பண்றதுனால அப்படியே ஆண்டவருக்கு நான் வந்து தூக்கி பொண்ணும் பொருளும் கொடுக்கறது இல்ல. நான் ஜெபம் பண்றது என் வாழ்க்கைக்காக, நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 21:36 வாசிக்கும் போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி, if you want to escape all of these things, உங்க பிள்ளைங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. நம்மள பெரிய ஜெப வீரர்கள் எல்லாம் மாற வேண்டாம். இந்த வேலைக்கு போகும்போது, அல்லது வீட்டுக்குள்ள வரும்போது, இல்ல காலையில் எந்திரிக்கும் போது, படுக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்துல நான் ஒரு சிலத்துக்கு கொஞ்சம் கோவப்படுவேன், எனக்கு கோவம் இருக்கும். அப்ப கோவப்படும் போது எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா சமயத்துல நீ பைபிள் எடுத்துக்கோ, ஆனா திடீர்னு உனக்கு கோவம் வந்துருச்சுன்னா கஷ்டம் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம செவி சேர்க்க கூடாது. எஸ், ஐ எம் வீக், நான் கோபக்காரன் தான், நான் தப்பு செய்யறவன் தான், ஆனா அதுக்காக என்னுடைய வேதத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் நான் விட மாட்டேன். டோன்ட் ஹியர் தோஸ் டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ். எல்லாரும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபத்தை எதற்காகவும் விட்டுவிடாதீர்கள். டோன்ட் லீவ் பிரேயர் ஃபார் எனிதிங் இன் யுவர் லைஃப். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெபம் உங்களை பாவத்திலிருந்து தப்பிக்க வைக்கக்கூடியதற்கு ஒரே ஒரு வழி, ஜெபிக்கிறவர்களாய் பாருங்க. ப்ளீஸ் ப்ரே. நம்ம ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம், நமக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் பொல்லாத நாட்கள். இந்த பொல்லாத நாட்கள்ல நான் சொல்லுகிறேன், நானும் ஜெனிஃபர் அடிக்கடி பேசுவோம். இப்படிலாம் செய்தி கேட்கலாம். நம்ம காலத்துல எப்படிலாம் இருக்கு, இந்த பிள்ளைய காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்க அப்படின்னா, ஜெனிஃபர் சொல்ல அப்படி அதெல்லாம் எனக்கு யோசிக்கவே வேண்டாம், எப்பா எப்படி இந்த உலகம் போக போகுது அப்படின்னு. அது அப்படிப்பட்ட நாட்களுக்கு நம்ம தப்பிச்சு நம்ம பிள்ளைங்க தப்பிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ப்ரே. பிரேயர் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, பாவத்துக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு, இந்த உலகத்துல நடக்க போற அக்கிரமங்களுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், இன்னொரு இடத்துல மத்தேயு 6:9-10 வசனத்துல வாசிக்கும் போது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஜெபம் என்ன அப்படின்னா, தெய்வ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறும். If you will pray, we will accomplish the will of God in our life. தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்க பண்ணுகிறது எது அப்படின்னா, தேவனுடைய நம்முடைய ஜெபம். இப்ப பேங்க்ல 10,000 ரூபாய் இருக்கு, $10,000 இருக்கு. ஆனா இப்ப போய் அதை எடுக்கிறதுக்கு நான் போய் அவங்கள்ட்ட என்ன காமிக்கணும்? ஐடி கார்டு நான் போய் காமிச்சாதான் அந்த காசு என்னுடைய காசு தரும். இல்லாட்டி என் அக்கௌண்ட் தான், அதுல கோடிகள் இருந்தாலும் என் அக்கௌண்ட காமி கேட்டி பேங்கர் கொடுப்பாரா? சொல்லுங்க, பேங்கர் கொடுக்க மாட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், தேவ சித்தம் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும், நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்கு கட்ட வைத்திருக்கிற ஒரு பாதை. God has given us a tool and that tool is called prayer. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மையும் பரிபூர்ணமும், சபைக்கு வைத்திருக்கிற நன்மையும் பரிபூர்ணமும் நடக்கணும் அப்படின்னு நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும். பிரே. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. சங்கீதம் 65:2 யாராவது வாசிங்க சத்தமா. அண்ணே வாசிங்க. 65:2 கடைசி வசனம். கீழே ஜெபத்தை கேட்கிறவர் யாரு? அவர் பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவருக்கு பேர் என்ன அப்படின்னா, ஜெபத்தை கேட்கிறவர். இப்ப நான் வந்து இப்ப சில நேரத்துல எனக்கு இந்த ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாயிடும். ஒரு சில நேரத்துக்கு யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாமே என் மண்டைக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கும்.
எதை பேசுறேன் என்ன கேட்கறேன்னு அப்படியே தெரியாம அப்படியே நின்று இருப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சமயத்துல ஜெனிஃபர் சொல்லுவா, அப்படி என்னங்க அவர் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு, நீங்க பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தீங்க, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, சொன்னாரு எனக்கு அது உடனே மண்டைக்குள்ள ஏறல அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஐ எம் டயர்ட், ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர். ஆனா அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா, நான் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் அவர் கேட்கிறார். நியாய தீர்ப்பு நாள்ல வசந்தம் நம்ம வாசிக்கிறோம், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை யூஸ்லெஸ் வேர்ட்ஸை குறித்து நம்ம என்ன பண்ணணுமா, கடைசி நாட்கள்ல போய் அக்கவுண்ட் சப்மிட் பண்ணணும். இது வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அக்கவுண்ட் சப்மிட் பண்ணணும், எதுக்கு அக்கவுண்ட் சப்மிட் பண்ணணும்? வீணான வார்த்தை யூஸ்லெஸ் வேர்ட்ஸுக்கு அக்கவுண்ட் சப்மிட் பண்ணணும். அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நோட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. யோசிங்க, யூஸ்லெஸ் வேர்ட்ஸையே நோட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா யூஸ்ஃபுல் வேர்ட்ஸை எவ்வளவு நோட் பண்ணி வைப்பாரு. அதனால தான் சொல்லுகிறேன், அவர் ஜெபத்தை கேட்கிறார். நம்ம பேசுகிற எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன், யாராவது மேல உங்களுக்கு கோவம்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் கிவ் யூ தி பெஸ்ட். இப்போ என் வாழ்க்கையில சமீப நாட்கள் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்து எனக்கு பாவத்துக்கு தப்பிக்கிறதுக்கு, நான் ஏன் பாவத்துக்கு தப்பிக்கிறது வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நமக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணும்போது என்ன தோணும், பிடிச்சி கடிச்சு விட்டுலாம் திட்டி விட்டுலாம் நமக்கு தோணும். அவங்கள்ட்ட கடிக்கிறதுக்கு பதிலா இந்த தாவீது ஒரு ப்ரேயர் பண்றாரு. எப்படிலாம் ப்ரேயர் பண்ணுவாருன்னா, ஆண்டவரே அவனுக்கு அவன் தாடையில அட்டிக்கிற மாதிரி அவனை அடிங்க ஆண்டவரே, அவனை போட்டு இதை செய்யுங்க ஆண்டவரே, அவனை அதை செஞ்சிருங்க ஆண்டவரே, அவன் அப்படியே ஆகிட்டாண்டவர் இப்படி ஆகிட்டாண்டவரேன்னு அவன் சொல்றான். அப்படின்னா அவர் உள்ளான மனசு வந்து என்ன அப்படின்னா, அவன் தான் உண்மையாலுமே அடுத்த வந்து நாசமா போகணும்னு அவருக்கு இது இல்லை. He is just venting his frustration out. நான் சொல்லுகிறேன், I encourage you, if you are frustrated, go to the presence of God and vent it all out in His presence. It's a very good method. ரொம்ப கஷ்டமா இருக்கா, வருத்தமா இருக்கா, யாராச்சும் உங்களுக்கு கோவப்படுத்துறாங்களா, அவங்கள்ட்ட திரும்பி போகாதீங்க. அவங்கள்ட்ட திரும்பி போய் செஞ்சோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம பேரு கெட்டு போகும், ரெண்டு என்ன ஆகும், பகை உண்டாகும், காலத்துக்கு பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள். ஆனா அதுக்கு பதிலாக தெய்வ சமூகத்துல போய் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம ரொம்ப பரிசுத்தமானவன் காமிக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட மட்டும் போய் எப்படி பேசுவோம் அப்படின்னா, பேச வேண்டிய இடத்துல ஆண்டவரே அவர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும், அவர்கள் எனக்கு தீமை செய்திருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யும்னு நம்ம ரொம்ப ரிலீஜியஸா ஹோலியா இருக்கணும். ஆனா உள்ள மனசுக்குள்ள என்ன இருக்கும், பொறுமிட்டு வெளியே எப்படி வச்சோம். அதுக்கு ஆண்டவர் சமூகத்துல யாருங்க அவர் ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆண்டவர் திஸ் இஸ் மீ, எவ்வளவுதான் நான் எல்லாத்தையும் கூட்டுறேன். அவன் என்ன பண்றது, ஆண்டவர்கிட்ட வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள சத்தங்கள் இருக்கு. ஆண்டவர்கிட்ட வெண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதனுக்கு நமக்கு பெருசா அந்த கிரட்சி, அந்த வைராக்கியம், அந்த பாரம் இதெல்லாம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட வெண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படி விட்டுருக்கேன். இது ரொம்ப நாளா எனக்கு தெரியல. இப்ப சமீப நாட்களா ஒரு 6 மாசமா ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னா, இந்த சங்கீத பகுதியில் நிறைய சங்கீதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தாவீதோட ஜெபம் எல்லாம் இவன் அதை பண்றான், இவன் அதை பண்றான், இப்படி பண்றான், அவன் வாழ்க்கை அப்படி போக இதே திட்டிட்டு இருப்பாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு எப்படி என்ன இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமாண்டவர், இந்த தாவீது இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு தாவீத மோசமானவன் அப்படின்னு நான் சொல்றதா, இல்ல எப்படி ஆண்டவர் இந்த ஜெபத்துல என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, he is venting out all his heart. மீனிங் ஆண்டவர்கிட்ட போய் அவன் நல்லவன் மாதிரி நடிக்கவே இல்லை. இவ்வளவுதான் ஆண்டவர், this is all I am, this is what is in my heart. எனக்கு உண்மைக்குமே அவன் பல்ல உடைக்கணும்னே எனக்கு கோவம் வருது. அதை அப்படியே போய் ஆண்டவரே அவன் பல்ல உடைச்சிருங்க. திஸ் இஸ் வெரி ஈஸி, வண்டர்ஃபுல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஜெபம். ஆனா அதே ஜெபத்துல இருந்து கூடாதுக்கா. ஏன்னா இதே தாவீது ஒரு கட்டத்துல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பிரேயர்ல இருந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா காட் ரிஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ நம்முடைய கோபம் வரும்போது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது, ஐ எம் ஸ்டில் தேர், நான் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் தப்புன்னு சொல்லுவாங்க, ஜெபம் செய்யணும்னு சொல்றேன். வெரி குட், அந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஆனா அதே ஜெபத்துல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் ஆகிட்டோம்னா திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் கோபம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஜெபம் எதுக்காக மாறிடும், கோபப்படுறதுக்கு ஜெபம். அப்படி கோபப்படுறதுக்கு ஜெபம் மாறக்கூடாது. பட் we can, God has given us the tool to vent out our frustration, our troubles, our struggles. ஆண்டவர்கிட்ட போய் அவர் நம்முடைய பிள்ளை நம்ம என்ன பண்ணாலும் அவருக்கு நம்ம உள்ளம் தெரியும், உள்ளத்தின் ஆழத்தை தெரியும், நம்ம கெப்பாசிட்டி தெரியும், நம்ம என்ன செய்வோம் என்ன செய்ய மாட்டோம் எல்லாமே தெரியும். இப்ப ஒண்ணுல யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸ் மேல எனக்கு கோவம் வருது, ஆண்டவரே அவனை அடிச்சு கொல்லணும் நான் மனசு நினைச்சா நான் கொல்லுவேன், நான் கொல்ல மாட்டேன்.
ஆனா அந்த நேரம் கோவம் என்ன எப்படி பண்ணுதுன்னா தெரியும். அப்ப வேற யார்ட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், என்னடா இருந்தாலும் பாஸ்ட்னு சொல்றான், அடிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர்கிட்ட சொன்னா அவருக்கு தெரியும் அப்படிதான்டா பேசுவான், அவன் வாய் தான் அப்படி. ஆனா அவன் சும்மா ஒரு புள்ள போச்சு, அவனுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, அவருக்கு தெரியும். ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், வெண்ட் அவுட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் தான். உங்க ஜபங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல ஊற்றுங்க. நிறைய நேரத்துல ஒரு கணத்தை இருந்தா மறு கணத்தை காட்டுங்க அப்படின்ற காரியத்தை மனசுல வச்சுட்டு we become super religious. No, don't be super religious. சூப்பர் ரிலீஜியஸா மாறி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நிறைய நேரத்துல நம்ம உடைஞ்சு போயிடும். அப்ப ஆண்டவருக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெபத்தை கேட்கிறவர். He listens to our prayer. நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்றோமோ அவர் கேட்பார். ராத்திரியில ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் பாவத்துக்கு தப்பிச்சுக்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரப்போகிற சோதனைகளுக்கு, அந்த பொல்லாத நாட்களுக்கு, கடினமான சூழ்நிலைகளுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவனுடைய சித்தம், ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப யார் யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். 6:30 ஆயிடுச்சா? இன்னும் ஒரு 5 minutes மட்டும். என் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த பிசாக்கு சொல்லியிருந்தேன், ஆனால் 6:30 வந்துருவானேங்கிறது மண்டைக்கு ஓடிட்டு இருக்கு. பட் தட்ஸ் ஓகே, திரும்ப போய் சொல்லிக்கலாம். இப்ப ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லாரும் கர்த்தர் அவர்களுடைய முடிவை அல்லது அடுத்து வரப்போகிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். God revealed the things to come for people who pray. ஒரு சில மனிதர்களை மாத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆபிரகாம் அவன் ஜெபிக்கிறவனுங்க. நீங்க 12வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கிற அந்த 18வது அதிகாரத்து வரைக்கும் ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அடிக்கடி போய் ஆபிரகாம் 13வது அதிகாரத்துல மட்டும் ஆண்டவர் அவர் கூட பேசலைங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட from 86 years to 99 years 13 வருஷம் ஆண்டவர் அவன்கிட்ட பேசல. ஆனா இந்த பீரியட் தவிர அதுக்கு முன்னாடியும் சரி அதற்கு பிறகும் சரி ஆண்டவர் அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். God was continuously talking to him. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா he spoke to God and God was talking to him. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நடக்க போகிறத நான் மறைக்க போறேன்னா மறைக்க மாட்டேன். I won't hide. அப்ப வரப்போகிற சம்பவங்கள் ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா ஜெபிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். முடிவுல இப்படிலாம் நடக்கும், வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் போகும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறி போக வேண்டும். தாவீதை குறித்து வாசிக்கும் போது தாவீது சங்கீதம் 39:4-5 சொல்றாரு, கர்த்தாவே என் முடிவையும் என் ஆயுசு நாள் இவ்வளவு என்பதை நான் அறியும்படிக்கு எனக்கு தெரியும். God show me my end and show me the number of days that I will live. எப்படி ஒரு ஜெபம் பாருங்க. நம்மள எதுக்கு ஜெபம் பண்றோம்? நான் முடியலப்பா எனக்கு தெரியும் ஆண்டவரே. மோசே இந்த ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவரே help us to number our days. நாட்களை எண்ணுகிற அந்த அறிவை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்ப நம்முடைய முடிவை குறித்து அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனத்துல வாசிக்கும் போது தாவீது ரொம்ப தைரியமா பிள்ளைய பார்த்தெல்லாம் சொல்றாங்க, இருக்க எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு வச்சு, நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன், I'm going to leave. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல அந்த மனுஷன் ஜெபம் பண்ணாரு, எப்ப அந்த மனுஷன் சாக போறாரு அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எங்க தாத்தா ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவார். காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு வந்து எழுத படிக்கலாம் தெரியாது. அவருக்கு கை வேற ஒரு கை இப்படிதான் இருக்கும், கை இப்படி இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே அப்படி படிக்கல உட்கார்ந்துட்டு அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரேன்னு ஆரம்பிப்பார் ஒரு ஜெபம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த ஜெபம் அப்படியே நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சமயத்துல இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாம் கிளம்பி ரெடியா இருந்தா எங்க அப்பா அம்மா போயிட்டாங்கன்னா எங்க தாத்தாட்ட போய் நின்று தாத்தா ஜெபம் பண்ணி விடு தாத்தா அப்படின்னு போய் நின்றுவோம். அப்படி சிக்கிட்டோம்னா செத்தோம். அன்னைக்கு அன்பும் இறக்கவும் உள்ள ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சாருன்னா அன்னைக்கு ஸ்கூல் பஸ் போயிடும், அதுக்கப்புறம் வர பஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இடையில தாத்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, தாத்தா போதும் தாத்தா, நிறுத்து தாத்தா, நான் போகணும் தாத்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் நல்ல எப்ப ஜெபம் பண்ணாலும் நீளமான ஜெபம் பண்ணுவார். ஆனா அந்த மனிதனுடைய மரணத்தை குறித்து நான் சொல்லும்போது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு மரணம். அவர் ரொம்ப தெளிவாய் நான் மரிக்க போகிறேன் என்பதை அறிந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்க எல்லாம் பாடுபடிட்டு இருக்கும்போது, மரண பள்ளத்தக்கை நடந்தாலும் நான் பொல்லாப்பும் பயப்படுறேன், தேவரீரனோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தட்டும்.
என்னை எப்படி பார்த்து சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படியே கண்ண முடிச்சார். ஸோ he knew that he was about to leave the earth. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவங்களுக்கு மரணத்தை பற்றி பயம் வேண்டாம். If you are praying people, even your death is revealed to you. தானியேல் ஜெபிக்கிற மனுஷன், அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ற மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, முடிவை குறித்த எல்லா காரியங்களும் God revealed to Daniel. Those who pray, God reveals. ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கேன். ஏன் ஜெபிக்க வேண்டும்? சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள. ஏன் ஜெபிக்க வேண்டும்? பாவத்துக்கு தப்பிச்சுக்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபிக்க வேண்டும்? வரப்போகிற பொல்லாத நாட்களுக்கு தப்பித்துக் கொள்ள ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபிக்க வேண்டும்? தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவன் நமக்கு வைத்திருக்கிறதெல்லாம் நம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஏன் ஜெபிக்க வேண்டும்? உங்கள் முடிவை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சீர்படுத்தும். எப்படி சீர்படுத்தும் அப்படின்னா, நம்முடைய முதல்ல சொன்ன ஒரு காரியம் தான், சில நேரங்களில் நமக்கு ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் இருக்கும். அத தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கும். there is a good and there is a better. ஓகே, நீங்க புரிஞ்சுக்கோங்க. பேட் அண்ட் குட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாத்துக்கும் வந்து குட்டை செலக்ட் பண்றது ஈஸி. ஆனா எப்ப தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை வரும்? when to select good and better you will have problem. ஏன்னா இது நல்லது நமக்கு தெரியும், ஆனா இதை விட பெட்டர் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில we have to pray. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி வேதாகம காரியம் சொல்லி முடிச்சிட்டேன். அப்ப மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப திரும்ப முறுமுறுத்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அப்போ மோசே ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரே இவங்களெல்லாம் எனக்கு சுமந்துட்டு இவங்களெல்லாம் நடத்திட்டு வரது எனக்கு வெரி டயரிங், என்னால் இதை நடத்தவே முடியலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு, சரிப்பா எல்லாத்தையும் அடிக்கிறேன், ஐ வில் கில் எவ்ரிஒன். உன்னைய ஒண்டர்ஃபுல்லான ஒரு மேனா மாற்றுறேன், உன்னைய ஒரு தேசமா மாற்றுறேன். ஐ வில் மேக் யூ அஸ் a nation, but everyone I will kill. இப்போ ஆண்டவர் சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஆனா இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, இது ஆண்டவர் உங்கள்கிட்ட நைட்டு இன்னைக்கு ராத்திரி வந்து கனவுல வந்து உங்க வாழ்க்கையில யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ எல்லாத்தையும் அடிச்சிடறோம்பா, உன்னை நம்பர் 1 மாத்துறோம்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர். வேற யாராவது கேட்கணும். சரி, என்னைய கேட்கறேன். நான் என்னைய கேட்டேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சூப்பர், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். அந்த மோசே என்ன பண்ணாரு? He prayed a wonderful prayer because he was a man of prayer. 40 நாள் இரவும் பகலும் எல்லாம் போய் தேவ சமூகத்திலேயே அவன் நடப்பான். அந்த மனுஷன் ஒரு ப்ரேயர் பண்ணாரு, அதே வேணா என் பேரை வேணா அந்த ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கிங்க, scribble my name from the book of life, but don't do anything to these people. ஏன்னா இந்த ஜனங்க மேல உங்க மார்க் இருக்காண்டவர். Because he prayed, தான் பெரிய தேசமாகிறது நல்லதுதான், ஆனால் அதை விட மேன்மையான ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்ச மனுஷன் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஆண்டவரே என் பேரை கூட பிரிக்கிங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்களை பாதுகாக்க. மோசைக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பின்னாடி பைபிளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மோசை மறைச்சிட்டான், அவன் நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. மோசையை பற்றி எழுதும்போது ஆண்டவர் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, மோசே என் வீட்டில் எங்கிலும் உண்மை உள்ளவர். He was a faithful man in all of my household. ராத்திரியோட உங்களுக்கு சொல்லுகிறேன், to know the perfect will of God. Good இல்ல, better இல்ல, best இல்ல, I am talking about the perfect will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்வதற்கு ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். டெய்லி ஒரு டைம் வச்சுக்கோங்க. அது 2 நிமிஷமா இருக்கட்டும், 10 நிமிஷமா இருக்கட்டும், 5 நிமிஷமா இருக்கட்டும், 1 மணி நேரமா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்களோ அதை டைரியில் எழுதுங்க. ஐ prayed for this. அடுத்த நாள் திரும்ப அதிக காரியத்துக்கு ரைட் பண்ணுங்க. ஆன்சர் என்னைக்கு வருதோ அந்த என்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணீங்களோ அதை போய் ஆன்சர் எழுதுங்க. இஃப் யூ மெயின்டைன் தட் புக் இன் யுவர் லைஃப், ஒரு காலத்தில் திருப்பி நீங்கள் வாசிக்கும்போது
ஏங்கப்பா இவ்வளோ விஷயம் நம்ம கேட்டிருக்கோமா, ரொம்ப ஆசிரியர் சந்தோஷமா இருக்குங்க, ஆண்டவர் நமக்கு ஆன்சர் பண்ணதெல்லாம் இருக்கும். இப்படி சொன்னா பவுல் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவு வந்துருச்சு, முடிவு சமீபமா இருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, ஜோம் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுத்துக்காம, ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படாம எல்லாத்தையும் அன்போடு செஞ்சு உங்கள் கடமைகளை அன்பிலே நிறைவேற்றுங்க, உங்கள் ஊழியத்தை அன்பிலே நிறைவேற்றுங்க. நிறைய நேரத்துல ஊழியம் இந்த காரியத்தை இங்கிலீஷ் சர்வீஸ்ல சொன்னேன், அக்கா இங்கிலீஷ் சர்வீஸ்லையும் கேட்டு தமிழ் சர்வீஸ்லையும் கேட்குறீங்க, பட் தெரியல. சில நேரங்கள்ல ஊழியத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த முடிவு சரியா வரலன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் இட் டஸ் நாட் கோ வெல் வி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்ன நம்ம இவ்வளவு நாள் செஞ்சது என்ன இப்படியே ஓடிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் இந்த சீரியல் லிவிங் போவேன், ஒவ்வொரு திங்கட்கிழமை சாயந்தரம் போவேன். ஒரு நாள் 20 பேர் வருவாங்க, ஒரு நாள் 25 பேர் வருவாங்க, ஒரு நாள் 10 பேர் வருவாங்க, மாறி மாறி வருவாங்க. ஒரு நாள் அங்கே போயிருக்கும்போது ஒரே ஒரு பாட்டி இருந்துச்சு. சரி, இப்போ அந்த பாட்டியை பார்த்தோன்னா சரி எத்தனை பரிசுத்தவான்கள் எப்படிலாம் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, யாரே இல்லாமல் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சவர்கள் சொல்லுவாங்க, ஆள் வராங்கிறதுக்காக ஊழியம் செய்யாதரா, நிறைய பரிசுத்தவான்கள் ஆளே இல்லாமல் கோயில் மணி அடிச்சுட்டு அவங்களே போய் பிரசங்கம் பண்ணி அவங்களே பாட்டு பாடி ஆரம்பிச்ச ஊழியங்கள் நிறைய இருக்கு. அந்த ஊழியம் பிற்காலத்துல பெருசா வளர்ந்துச்சு, அதனால ஜனங்களை பார்த்து ஊழியம் செய்யாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் என் மண்டைக்குள்ள ஞாபகம் வந்துருச்சு. வந்துட்டு பாட்டி ஒரு ஆள் தானே, ஆனாலும் பரவாயில்ல 10,000 பேர் இருக்கிற மாதிரி அப்படியே கத்தி பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா பாட்டிகிட்ட போய் கை கொடுத்துட்டு ஒரு நாட்டு கை கொடுக்குறேன். பாட்டி எனக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. என்ன வார்த்தை சொல்லிச்சுன்னா, I wish I heard one word of you. I'm sorry I did not bring my earpiece. யாரு மிஷினை கொண்டு வரல, நீ சொன்னதுல ஒரு வார்த்தை எனக்கு கவனிச்சு புரிஞ்சது நல்லா இருக்கும், நீ ரொம்ப கத்திட்டே இருந்துச்சு. எனக்கு அது வரைக்கும் நம்மளுக்கு இருந்து அது வரைக்கும் தாங்க முடிஞ்சு ஃபுல் ஃபியூஸ். அப்புறம் வெளியில பாட்டி அதுக்கப்புறம் போச்சா போலையா நம்ம அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு டக்குன்னு போய் இருக்கிறதெல்லாம் மூடி எடுத்து வச்சுட்டு வெளியில வந்து கார்ல வந்து எனக்கு ஒரே விரக்தி. ஆண்டவர் என்ன ஆண்டவர் இதுக்கெல்லாம் எதுக்கு நான் ஊழியம் செய்யணும்? Why should I do all of this? எனக்கு இதெல்லாம் தாய் இருக்கா, நான் பாட்டு வேலை செய்வேன், குடும்பத்தோட ஜாலியாக எனக்கு வெளியே போயிருப்பேன், எனக்கு என்னத்துக்கு இந்த ஊழியம்? Why should I do this? ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வர ஒரு வருஷம் 120 years நோவா பிரீச், 120 வருஷம் மீதி நோவா பிரசங்கித்தான். மனம் திரும்ப எத்தனை பேர் தெரியுமா? சொல்லுங்க, எத்தனை பேர் மனம் திரும்ப? ஒருத்தன் கூட மனம் திரும்பல, ஒருத்தன் கூட மனம் திரும்ப. குடும்பம் ஆல்ரெடி ஆண்டவரை தேடுற குடும்பம் அது. ஏன்னா நோவா தன் நாட்களிலே மற்ற எல்லாருக்கும் நீதிமான் இருந்தானா, ஒரு நீதிமான் அப்படிங்கிற டெபினிஷன் என்ன, குடும்பத்தை நடத்துகிறவர், சரியாக நடத்துகிறார். அப்ப அவங்க குடும்பத்தை தவிர ஒருத்தன் கூட கேட்கல. இட் வாஸ் என்கரேஜ்மெண்ட். சில நேரத்துல நம்ம நிறைய காரியங்களை செய்யணும், செஞ்சு நல்ல பேர் வாங்கிருன்னு நினைப்போம். நம்ம யார்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் நினைக்கிறோமா, யார் நல்ல பேர் கிடைச்சிடும் நம்ம நினைக்கிறோமா, அவங்க ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க சார். சில நேரத்துல டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்கும். இது எல்லாத்தையும் மத்தியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிலாம் நடந்துச்சா சந்தோஷப்படுங்க. இட் இஸ் அ மெடல் ஃபார் யூ. உங்க வாழ்க்கையில் இன்னொரு ஒரு மெடல். ஏன் தெரியுமா? பரலோகத்துக்கு நீங்க போகும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாடாத கிரீடம், யூ வில் ஹேவ் a wonderful crown. அந்த கிரவுன்ல இந்த மாதிரி நடந்த ஒவ்வொரு சம்பவம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எடுத்துக்கொண்ட அன்பின் பிரயாசங்களை மறக்கிறதற்கு அவர் நீதி உள்ளவர். He is not an unfaithful man to forget your efforts of love. He is not an unfaithful man. He is a faithful God. நீங்க எதை செய்தீங்களோ, நான் நிறைய நேரத்துல அண்ணனை பார்க்கும்போது யோசிப்பேன், யாரும் சம்பந்தமே இல்லாதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அண்ணன் போன் எடுத்து பேசி அவங்களுக்காக எதையாவது செய்யணும்னு அடிக்கடி எல்லாத்துக்குமே அவரை கனெக்டடா இருப்பாரு. சில நேரத்தில் மனிதர்கள் கனம் பண்ண மாட்டாங்க, தூக்கி தலைமையில ஏறி நடப்பாங்க. ஒன் ஃபைன் டே அங்கே போய் நிற்கும் போது குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். சில நேரத்தில் மனிதர்கள் நம்ம தலைமையில் ஏறுவாங்க, மனிதர்கள் ஏழனமா ஏச்சும் பேச்சும் பேசுவாங்க. வருத்தப்படாதீங்க, இதெல்லாம் நமக்கு மெடல் தான், இதெல்லாம் நமக்கு மெடல். ஃபைனல் டே அந்த மனிதர்கிட்ட நம்ம எதிர்த்து பேசாதீங்க, அதுதான் சொல்லி கொடுத்தேன். அந்த மனிதர்கிட்ட எதிர்த்து பேசாதீங்க, ஆண்கிட்ட வந்து கண்ணீர் விடுங்க. இதை மட்டும் நீங்கள் அன்போடு நம்ம செய்து கொண்டிருப்போம்னா கர்த்தர் நம்ம நிச்சயமாக வந்து ராத்திரி வேளையில வந்திருக்கிற எல்லாரையும் நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்காக வைக்கப்பட்டதான வாடாததும் மகிமையுமான நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுங்க.
தெய்வ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வச்சிருக்கிறாரோ நிச்சயமாக நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்கள் எல்லாரும் கண்களை முடிப்பதார கரங்கள் இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிளஸ் யூ. உங்கள் எல்லாரையும் நான் மனதார ஆசீர்வதிக்க நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் அவர்களுக்கு என்னென்ன திட்டம் இருக்கிறீங்களோ அதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அழுகையின் பாதையில கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்குங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். அவர்களை சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுங்க. அவர்களை பெரிய ஆண்டவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைங்க. வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு நீங்க சொன்னீங்களே, நாங்கள் தலை குழந்த இடத்துல, நாங்க மருகி நின்ன இடத்துல, நாங்க கையை பசஞ்ச இடத்துல, அதுல எல்லாம் ஆண்டவரே திரும்ப எங்க பேரை புகழ்ச்சியாக வைங்க. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். தெய்வமே, ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களா எங்களை மாத்துங்க. Help us to become people of prayer. பிரேயர் எங்க வாழ்க்கையில பிரிடாமினன்டான நேரத்தை, எங்க வாழ்க்கையில எப்பொழுதும் எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுங்கள் வசனத்துல வாசிக்கிறோம். எங்களை ஜெபிக்கிறவர்களா மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில ஜெபிக்கிறேன். மந்தையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு வியாதி பெற்றிருக்கிறவங்க, ஊருக்கு போகிறவங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய மந்தை, எங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதுகாப்பை ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேல பேசுறோம். இந்த வைரல் ப்ராப்ளம்ஸ், இந்த இஷ்யூஸ் எல்லாத்துல இருந்து எங்கள் பிள்ளைகளை பூரணமாய் விடுதலையாக்கி அடுத்த வாரத்துல கர்த்தரை நாங்கள் சமாதானத்தோடு ஆராதிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கிருபையாயிரம் வழி நடத்தும். நீர் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.